ஒரு டிக்கெட் 4 படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். முருக பக்தரின் விசித்திர வேண்டுகோள். எனக்கு 3 கோடி வேணும். 100 கிலோமீட்டர் பாத யாத்திரை. கவனத்தை ஈர்த்த ரமேஷ்குமார். வசமாக சிக்கிய கல்வி நிறுவனம். கோவை மாவட்டம் மதுக்கரை அருகே உள்ளது திருமலையம்பாளையம் பேரூராட்சி. இந்த பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ்குமார். இவர் இந்த பேரூராட்சியில் மன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார். மேலும் இந்த பகுதியில் உள்ள மக்கள் நலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார். இதனால் இந்த பகுதியில் உள்ள அனைவருக்கும் இவர் அறிமுகமானவராக இருக்கிறார். இவர் கடந்த சில மாதங்களாக தன்னுடைய தொகுதிக்கு தேவையான அடிப்படை வசதிகளுக்காக பேரூராட்சியில் முறையிட்டுள்ளார். இந்த பேரூராட்சியில் போதுமான நிதி இல்லாததால் இவர் கேட்கும் உதவிகள் கிடைக்கவில்லை. அதே சமயம் இந்த பேரூராட்சியில் இயங்கும் தனியார் கல்வி நிறுவனம் ஒன்று பல மாதங்களாக செலுத்த வேண்டிய சொத்து வரியை செலுத்தாமல் இருந்துள்ளது. இதனை தெரிந்து கொண்ட ரமேஷ்குமார் இதுவரை இந்த கல்லூரி நிர்வாகம் மொத்தம் எவ்வளவு சொத்து வரி செலுத்த வேண்டியுள்ளது என கணக்கீடு செய்துள்ளார். அப்போது இந்த தனியார் கல்வி நிறுவனத்தில் இருந்து சுமார் 3 கோடி வரை வரவேண்டியிருப்பதாக தெரிய வந்துள்ளது. இதனை கேட்டு பலரும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் இந்த நிதி கிடைத்தால் தங்கள் பகுதியில் பல்வேறு மக்கள் நலத்திட்ட உதவிகளை செய்யலாமே என நினைத்துள்ளார். அத்துடன் பொதுமக்களும் இது குறித்து கேள்வி எழுப்பியுள்ளனர். ஆனால் பொதுமக்களின் கேள்விகளுக்கு உறுப்பினர்கள் பதில் சொல்ல முடியாத சூழல் உருவாகியுள்ளது. மேலும் இந்த தனியார் கல்வி நிறுவனத்திடம் பலமுறை சொத்து வரியை செலுத்தும்படி பேரூராட்சி நிர்வாகம் வலியுறுத்திய போதும் அவர்கள் தங்களது செல்வாக்கை பயன்படுத்தி வரியை கட்டாமல் இழுக்கடித்துள்ளனர். இந்நிலையில் இது தொடர்பாக வித்தியாசமான முறையில் போராட்டமோ அல்லது விழிப்புணர்வோ ஏற்படுத்தும் வகையில் ஏதாவது செய்ய ரமேஷ்குமார் திட்டமிட்டுள்ளார். அதன்படி கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தனியாருக்கு சொந்தமான கல்வி நிறுவனம் பல மாதங்களாக செலுத்த வேண்டிய தொகையான 3 கோடி ரூபாய் உடனடியாக கிடைக்க வேண்டும் என பழனிக்கு பாத யாத்திரை செல்ல திட்டமிட்டுள்ளார். அதன்படி ஒரு டிஜிட்டல் பதாகையை கையில் ஏந்தி கொண்டு பாத யாத்திரை தொடங்கியுள்ளார். அந்த பதாகையில் 3 கோடி ரூபாய் வசூலாகி என் மக்களுக்கான வளர்ச்சி பணிகளை செய்திட வரம் தர வேண்டி பாத யாத்திரை செல்வதாக கூறியுள்ளார். இந்த வினோத பாத யாத்திரை பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இது குறித்து ரமேஷ்குமாரிடம் கேட்கும்போது நீண்ட காலமாக செலுத்த வேண்டிய சொத்து வரியான 3 கோடி ரூபாயை செலுத்தாமல் தனியார் கல்வி நிறுவனம் ஒன்று காலம் தாழ்த்தி வருவதால் பேரூராட்சியில் மக்களுக்கான வளர்ச்சி பணிகளை மேற்கொள்ள முடியவில்லை எனவும் பொதுமக்களின் கேள்விக்கு உறுப்பினர்கள் பதில் சொல்ல முடியாத சூழல் உள்ளது எனவும் கூறியுள்ளார். மேலும் சம்பந்தப்பட்ட கல்வி குழுமத்திடம் பல முறை சொத்து வரியை செலுத்த சொல்லி பேரூராட்சி நிர்வாகம் வலியுறுத்திய போதும் அவர்கள் தங்களது செல்வாக்கை பயன்படுத்தி வரியை கட்டாமல் ஏமாற்றி வருகின்றனர். இதன் காரணமாகவே இந்த பாத யாத்திரையை மேற்கொண்டு வருவதாக கூறியிருக்கிறார். இந்த பாத யாத்திரையை திருமலைப்பாளையத்தில் இருந்து பழனிமலை வரை 100 கிலோமீட்டர் கைகளில் வேல் மற்றும் பேனருடன் வழிநெடுக்கிலும் தனது பயணத்தின் நோக்கம் குறித்து ரமேஷ்குமார் பேசியபடி சென்றிருக்கிறார். இந்த வினோத பாத யாத்திரை இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.